உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். அப்போ என்ன பண்ணா தெரியுமா? என்ன ப்ரோ பண்ணாரு? அந்த பிடி சாரை ஒரே பஞ்சில் அவன் காலி பண்ணிட்டான். அந்த சம்பவம் காட்டு தீ போல அந்த டிபார்ட்மெண்ட் முழுக்க பரவிருச்சு. நோ, நீ சொல்றது லோக்கல் டிபார்ட்மெண்ட்ல நடந்தது சம்பவம். காலேஜ் மொத்தமும் ஃபேமஸ் ஆகுற அளவுக்கு என்ன பண்ணாரு? வால்டர் பிடி அடிச்சதை எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணிட்டான். அந்த வீடியோ பார்த்த கொரியன்ல உள்ள ஒரு பில்லியனர் வால்டரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாரு. வால்டர் கொரியாவுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அங்கே இல்லீகலாக மக்களை வச்சு கேம் நடத்தி கொள்கிறாங்க அப்படின்னு. உடனே வால்டரும் அவனை ஒரு பிளேயராக மாற்றி உள்ளே போயிட்டான். அங்கே ஃப்ரண்ட்மேன் ஆவேஷம் போட்டு கேமோட முக்கிய புள்ளியை பிடிச்சி அந்த கேம் அப்படியே நிப்பாட்டிட்டார். அது வரைக்கும் வெறும் வால்டராக இருந்த அவர் டிராகன் வால்டராக உருமாறினார். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜப்பானில் ஒரு கிராமத்துலேருந்து வால்டருக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அதில் எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு இருந்துச்சு. உடனே வால்டர் ஜப்பானுக்கு போனால் அந்த இடத்தோட பேர் தெரியுமா? ஹிடன் லீஃப் வில்லேஜ். அப்போதைக்கு கரண்டாக இருந்த ஹொக்காகே உசுமாக்கி நருட்டோ வால்டர் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டார். தன்னோட மகன் கட்டுப்பாட்டை மீறி போயிட்டான், அவனை நிப்பாட்டி ஆகணும், கபாக்கியால் ஒன்றும் பண்ண முடியலன்னு கேட்டதுக்கப்புறம் வால்டரும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு எந்த ஒரு ஜுட்ஸும் தெரியாதுன்னு அதுக்கப்புறம் உடனே உசுமாக்கி நருட்டோ அவருக்கு தெரிஞ்ச ரசிங்கானை நம்ம வால்டருக்கு கற்றுக் கொடுத்தாரு. எல்லாருக்குமே ரசிங்கான் ப்ளூ கலரில் தான் வரும், ஆனால் வால்டருக்கு ரெட் கலரில் வரும். இதை பார்த்து நருட்டோவே ஷாக் ஆனான். இந்த ரசிங்கானை வச்சு பொருட்டோவை ஒரே அடியில் நம்ம உடனே நருட்டோ வால்டரை கூப்பிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ரசிங்கான் என்னமோ டிராகனே வந்து தாக்குன மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண ரசிங்கான் ரெட் கலரில் இருந்துச்சு. இன்னிலேருந்து நீங்கள் வெறும் டிராகன் இல்லை, ரெட் டிராகன் அப்படின்னு நம்ம ஊசுமாக்கி நருட்டோ அவருக்கு பேர் வச்சார். அதில் இருந்து டிராகனாக இருந்த அவர் ரெட் டிராகனாக உருமாறி இப்போ இந்த ஊரையே அட்டி படைக்கிறார். ஆமாம், முதல்ல நீங்கள் 2 பேருக்கு எந்த ஊர்? புதுக்கோட்டை. அந்த மொத்த புதுக்கோட்டையுமே அவர்து தாண்டா.